ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பஸ்தன் அப்படின்னு மணிகண்டன் நடித்த ஒரு படம் வந்து வெளியாகிருக்கு. அது ஆக்சுவலாக போன வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான படம். நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த படத்தை பற்றியே என்னோடய தாட்ஸ்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனு. அவனுக்கு வேலையும் போயிடுது. இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறையா கடன் வாங்கிடுறான். அதனால் அவன் என்னென்ன பாடுபடுறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொன்ன படம் தான் வந்து இந்த குடும்பஸ்தன். இந்த படத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து எடுத்துருக்கலாங்க. பட் ஆனால் இவங்க எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்ல விதத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து ரொம்ப சோகமாக இவன் படுறான், அந்த பாடுபடுறான், இந்த பாடுபடுறான்னு கொஞ்சம் கண்ணீரோடையும் இது மாதிரி எடுத்திருந்தால் இந்த படம் வந்து ஒரு நாடகம் மாதிரி ஆகிருக்கும். இதை வந்து எல்லாமே காமெடியாக அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏதாவது வாங்கி எவ்வளோ பணம்? 1 லட்சம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஹீரோயின் வந்து காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டை எதிர்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சைடில் வந்து ஹீரோவோட வீட்டில் வந்து அந்த காதலுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஆதரவு தெரிவித்து அவங்கள அழைச்சிக்கிறாங்க. பட் ஹீரோயின் சைட்லேருந்து, ஹீரோயின் வீட்டு பக்கத்துலேருந்து எதிர்ப்பை மட்டுமே தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக ஆக போகிறான் ஹீரோ. ஒரு நல்ல வேலையில் இருக்கான். திடீர்னு அந்த வேலையில் ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால அவனோட வேலையும் பறி போகுது. அதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த வேலை பறிப்போனதை வந்து அவன் வீட்டில் வந்து மறைக்கிறான். அது மறைச்சாலும் அதை வந்து இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ணணுமே, வேலை இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பல இடங்களில் வந்து கடன் வாங்குகிறான். இந்த மாதிரி கடன் வாங்குறதுனால ஏற்படக்கூடிய அவமானங்கள், அசிங்கங்கள், அந்த வீட்டில் கடைசியில் அவன் கடன் வாங்கினது தெரிஞ்சு போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கொண்டு போயிருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கணவர் வருவார். நம்ம குரு சோமசுந்தரம் இருக்கார்ல, ஜோக்கர்ல எல்லாம் நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து பக்காவான ஒரு ரோல் பண்ணியிருக்காருங்க. அவர் கொஞ்சம் பணக்காரரு, நல்ல ஒரு செட்டிலான ஒரு ஆள். அவருக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் என்னென்ன பாடுபடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப காமெடியாக வந்து சொன்ன படம் தான் இந்த குடும்பஸ்தன். கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் ஜாப் போகிறதா பியூட்டியே. மணிகண்டனோட இந்த நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் இருக்க அப்படியே மெருகேறிக்கிட்டே வராரு அப்படின்னு தாங்க சொல்லணும். மணிகண்டன் வந்து மிடில் கிளாஸ் மணிகண்டன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி தான் உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவன் என்ன பாடுபடுவான், என்ன மாதிரி பேசுவான், அவனோட வார்த்தைகள்லாம் அந்த தடுமாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அவரோட பேச்சிலேயே வந்து அந்த நடிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருது. அந்தளவு நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். குரு சோமசுந்தரம் அவர்களோட நடிப்பும் வந்து செமையாக இருந்துச்சு. தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நடிகர்கள் வந்து நம்ம சினிஃபீல்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு படம். அப்படிங்கும்போது அது வெற்றி படம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரியே படங்கள் வந்து சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து போயிடுவார் அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. இப்போ பல ஹீரோக்கள் இருக்காங்க, பல காணாமல் போன ஹீரோக்கள் நமக்கு தெரியும். அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு 2 படம் வந்து நல்ல படங்களாக நடிச்சிருப்பாங்க. டக்குன்னு 3ஆவது படத்தை பார்த்தா ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறேன் அப்படின்ட்டு 6 பேக் வச்சுக்கிட்டு எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டு இது பேர் பாடியோட சுற்றிக்கிட்டு தெரிவானுங்க. அதோடு அந்த முடிஞ்சிச்சு, அவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மணிகண்டன் வந்து கிட்டத்தட்ட இது 7வது படமோ 8வது படமோன்னு நினைக்கிறேன். இன்னுமே அவரோட க்ரோத் வந்து அப்படியே படிப்படியாக ஒரு மாதிரியாக இருக்கிறது வந்து எனக்கு நல்ல விஷயமாக எனக்கு படுது. இதே மாதிரி படங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.